பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க ஜோதிடர் யாமிருக்க பயமின் அருண்குமார் பேசுறேன். சமீபத்துல நவகிரகத்தினுடைய முக்கியமான பயிற்சியான சனி பகவானுடைய பயிற்சியும் குரு பகவானுடைய பயிற்சியும் நடந்து முடிந்தது. வரக்கூடிய ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இயங்குறதுக்கு காத்திருக்கார். பொதுவா நவகிரகத்தினுடைய வக்ரம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நல்ல கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது தீய பலன்களையும், பாவ கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது சுப பலன்களையும் அருளும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே மீன ராசியிலே வக்ரகதியில வராரு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளையும் தாக்கத்தையும் பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனியினுடைய வக்ரகதியில ஒரு சில ராசிகள் முக்கிய நல்ல பலன்களை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இலகிய மனசும் பெண்மைக்குரிய குணத்தையும் கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார். சார், எதுலையுமே உணர்வையும் பாசத்தையும் அன்பையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ராசியா கன்னி ராசி நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது கன்னிக்கு இயல்பாகவே உண்டு. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாற்றிப்பாங்க. ஆனா இந்த சமீபத்திய காலகட்டம் கன்னிராசிக்கு நிறைய சவால்களை கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் 7ஆம் இடத்தில் சனி. 7 சனி கண்டக சனியா வந்துச்சு. கண்டக சனி அப்படின்னும் பொழுதே நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல கெடுத்து விட்டுடுமோ அப்படின்லாம் நிறைய பயத்தோடு பலரும் வாழ்ந்திருந்தார்கள். அந்த இடத்துல சனி வக்ரம் அடையும் பொழுது அந்த கண்டகத்து சனியினுடைய அத்தனை தாக்கங்களும் அடுத்த 139 நாட்களுக்கு நிச்சயமாக குறையும். மெயினா காதல், திருமணம், உறவுமுறை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமும் சரியாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு சம சப்தம பார்வையா ராசியின் மீது பதிந்திருந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ராசியை சனி பார்த்ததுல இருந்து மனதிற்குள் தேவையில்லாத குழப்பம், பதட்டம், பயம், அலைச்சல், முடிவெடுக்க முடியாத பல விஷயங்களில் திணறிக்கிட்டு இருந்த கன்னிராசிக்கெல்லாம் ஒரு தெளிவான பாதை, தெளிவான பயணம், தெளிவான நோக்கம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா கடவுள் தருவார். ஏற்கனவே எந்த செயல்கள்லாம் நீங்க தொடங்கணும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த செயல்களை தொடங்கி அதுல வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு 100% கண்ணிக்கு இருக்கு. மெயினா உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் நான் பயந்துட்டே இருந்தேன் சார். கடந்த காலத்துல மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா கூட எனக்கு இது நடக்கும் அது நடக்கும்லாம் குழப்பத்திலே இருந்தேன் அப்படின்னு நினைச்ச கன்னி எல்லாம் ஒரு பயங்கர ஸ்டாமினாவோட, தெம்போட, தெளிவோட, நல்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைச்ச கன்னிராசிக்காரர்களுடைய கனவுகள் எல்லாம் வெற்றி அடையும். டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும். 7இல் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது நிறைய காதல் திருமணங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி திருமண வயசுல நிறைய வரன் பார்த்துட்டோங்க, நிறைய கோயில் போயிட்டோம், நிறைய பூஜை எல்லாம் பண்ணி கூட எங்களுக்கு நடக்கல நினைச்சவங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி வக்ரம் அடைந்து கெடும் பொழுது அவங்க மனசுக்கு பிடிச்ச வரன் வரும். நேத்திக்கு பார்த்துட்டு போயிட்டு கூட வேணான்னு சொன்னவங்களே திரும்ப கால் பண்ணி நம்ம பிள்ளைய நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சில அதிசயமான நிகழ்வுகளை இந்த வக்ர சனி கண்டிப்பாக ஏற்படுத்தும். சார், நான் ரொம்ப பிரியமா இருக்கேன் சார், வீட்டுக்காரர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட கன்னிராசிக்கு எல்லாம் தம்பதியர்கள் இருவர்களுக்குள்ள ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் பாசமும் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸா மாறும். இனிமேல புதிய நண்பர்கள், புதிய உறவுகளால ஒரு பெரிய லிஃப்டிங் கிடைக்கும். நான் இந்த பிசினஸ் பண்றேன், நீங்களும் இது செய்யறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங்கு போவோம், அங்க நமக்கு யாராவது ஒருத்தவங்க புதுசா அறிமுகமாவாங்க, அவங்களால நம்ம லைஃபுக்கு ஏதாவது ஒரு டேர்னிங் நடக்கும். இதெல்லாம் கண்ணிக்கு இந்த பீரியட்ல ஆண்டவன் கொடுக்கறதுக்கு காத்திருக்கார். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா எஜுகேஷன்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேசக்கூடிய தொழில இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களை, பெரிய திருப்பங்களை, பெரிய புகழ், பெரிய மேடைகளை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ரொம்ப குறிப்பா 3வது நபர்களால் இருந்து வந்த பல அழுத்தங்களும் தடைகளும் கண்ணிக்கு விலகும். கண் திருஷ்டி தாங்க அதிகமா இருக்கு. வெள்ளை சட்டை போட்டாலும் பிரச்சனை, புதுசா கார் எடுத்துன்னு போனாலும் பிரச்சனை, பொண்டாட்டியோட ஒரு போட்டோ எடுத்து ஒரு ரீல்ஸ் போட்டா பிரச்சனை, அல்லது இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டாலே 4 நாள் உடம்பு முடியாம படுத்துக்கிறேன்லாம் கண்ணி நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த கண் திருஷ்டி எல்லாமும் உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு அமைவாங்க. மெயினா 4ஆம் இடத்தில் அதிபதியான குரு உச்சத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு வீடு கட்டுற வாய்ப்பு உங்களுக்கு அமையும். ஒரு வீடு வாங்குற வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. வண்டி வாகனம் மாத்தணும் அல்லது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கனவுகள் எல்லாமும் சக்சஸ் ஆகும். தொழில் பண்ணணும் சார், ரொம்ப நாளா ஆசை சார், நான் எவ்வளவு ஐடியாஸ் எனக்குள்ள இருந்து நான் எல்லாருக்கும் அந்த ஐடியாஸை கொடுத்து நான் ஏமாந்து போயிட்டேன், என்னால தொழில் பண்ண முடியல அப்படின்னு நினைச்ச கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் தொழிலில் கடவுளர்களோடு மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். அதற்கு அடுத்தது மெயின் அம்மாவை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டீங்க அல்லது அம்மா அவங்களை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டாங்க, அந்த கவலைகள் எல்லாம் சரியாகும். தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய காலம். வயசாயிடுச்சு, ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா
அப்படின்னு சொன்னா பண்ணாம இருந்தவங்க எல்லாம் திருமணம் பண்ணக்கூடியது உண்டு. அம்மாவுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையக்கூடியதா இருக்கும். ரொம்ப குறிப்பா முன்னாடி சொன்ன கல்யாண விஷயங்கள்ல இருந்த பிரச்சனை சரியாகி கல்யாணம் நடக்குன்னு, அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சு புத்தர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளோடு குழந்தை பிராப்தத்தை ஆண்டவன் தருவாருங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களும் கஷ்டங்களும் மாறும். அந்த வழியில ஏதாவது சொத்து பத்து வரணும்னாலும் ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான். கன்னி ரொம்ப எதிர்பார்த்தது கடந்த ஒரு வருஷத்துல வேலை, தொழில், பணம் இது கொஞ்சம் நிலையா இல்லை, எனக்கு நான் வேலையை இழந்துட்டேன், அல்லது பணத்துல சிக்கல் பிரச்சனையோட இருக்கு, அல்லது கடன் சுமையில மாட்டிக்கிட்டேன், அல்லது வேலை செய்யற இடத்துல எனக்கு அழுத்தமா நெருக்கமா இருக்கு, இதை விட்டுட்டு நான் வெளியில வந்துடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்லாம் ரொம்ப டெப்ரஸ்டா வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இருந்தீங்க. அந்த கவலை, அந்த சிக்கல் ஆண்டவன் அருளோடு உங்களுக்கு மாறப்போகிறது. புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழ், புதிய வேலை, இது எல்லாம் கன்னிக்கு கடவுள் தரப்போறாரு. சோ அதால உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ ஆண்டவன் நிச்சயமா ஏற்படுத்துவார். அதே மாதிரி பண விஷயத்துல இருந்து வந்த பல தடை, பல சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். கை நிறைய காசு வச்சு செலவு பண்ணக்கூடிய பீரியடா இந்த பீரியட் இருக்க போகிறது. கன்னிக்கு நான் பல முறை சொல்றதுதான், 12ல கேது இருக்கிறாரு. சோ தெய்வத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். உங்களுக்குள்ளே தெய்வம் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய கோயில் போவீங்க. சாமியே கும்பிடாதவங்க கோயில் போவாங்க. நிறைய நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். சோ வெளிநாட்டு கடன், வெளிநாடு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. கண்டிப்பா ஒரு கண்ட்ரிக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி சனி வக்கரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அது டூரா போலாம், பிசினஸ்க்கு போலாம், அல்லது வேலைக்காக கூட நீங்க போலாம். அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்கு. சோ ஒட்டுமொத்தத்துல கன்னிராசிக்கு ஒரு சூப்பரான பீரியடாக இந்த சனி வக்கரம் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அதே மாதிரி 7ல சனி, என்னதான் வக்கர சனி நானே சொன்னாலும் கூட பேசுறவங்கள்ட்ட பழகிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது கண்டகத்து சனின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருந்துச்சுன்னா மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளை அது ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பாக்குற நீங்க ஆணா இருந்தா பெண்கள்கிட்ட பேசும்போது கவனம், பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனம். அதே மாதிரி ஃபேமிலியில கணவன் மனைவியா இருந்தாலும் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல விட்டு கொடுத்து போங்க. இல்லாட்டி சின்ன சின்ன முரண்கள் பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும். உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டு போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுல கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். உடலை மனதை பாதிக்கக்கூடிய செயல் எதுவா இருந்தாலும் அதை செய்யாம நீங்க இருந்தாலே போதுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. கன்னிராசிக்காரர்கள் எந்த வழிபாடை செஞ்சா உங்களுடைய வாழ்வு மேம்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கண்டகத்து சனி உங்களுக்கு நடக்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திருக்கோவில் ஏதா இருந்துச்சுன்னா அந்த திருக்கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை தொடர்ச்சியா ஒரு 3 வாரம் அல்லது 5 வாரம் அல்லது 9 வாரங்கள் 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான வேண்டிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு கருப்பு வஸ்திரம் அவங்க வாங்கி கொடுக்கலாம். அதை செஞ்சுட்டு அந்த கோயில்ல ஏதாவது ஒரு தானம் மாதிரி உங்க கையால ஒரு சுண்டலோ ஒரு பிரசாதமோ படைச்சு ஒரு 10 பேத்துக்கு கொடுங்க. மெயினா சிவபெருமானுக்கு வில்வ மாலை வாங்கி கொடுத்து உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சோ இதை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஒரு 5 வாரம் அல்லது 9 வாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கண்டகத்து சனியால் வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு சுத்தமாவே இருக்காது.